ஒரு நண்பர் என்கிட்ட கேட்குறாரு, சார் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ஒரு அவார்டு வாங்கிட்டேன் சார். ஒரு சொத்தின் பேரில் ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க எதுங்க. இப்போ இந்த அவார்டு வந்து ஈஸியில் ரெஃப்ளெக்ட் ஆகாதே சார். இப்போ இந்த அவார்டு நான் ஈஸியில் ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ரெஃப்ளெக்ட் பண்ணாதானே சார் அந்த சொத்தை வந்து விற்காமலே இருப்பான். அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணுறது? இவர் எனக்கு இத்தனை லட்சம் பணம் தரணும் அப்படிங்கிற விஷயம் அந்த ஈஸியில் ரெஃப்ளெக்ட் ஆகணும். அந்த சொத்தை வாங்க வருபவருக்கு தெரியணும். அந்த சொத்தை வாங்க வருபவன் ஸோ இவர் வந்து இவங்க கிட்ட இத்தனை லட்சம் கடன் பட்டிருக்கிறார், கடன் பட்டுட்டு ஓட பார்க்குறார். ஸோ அதுக்கு என்ன முறை அப்படின்னா, அந்த அவார்டை நீங்கள் ஈஸிலி ஏற்றலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவார்டு காப்பியை நீங்கள் சப் ரிஜிஸ்டர்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது 1% ஸ்டாம்பு கேட்பார். அந்த 1% ஸ்டாம்பு கொடுத்தீங்கன்னா இப்போ 20 லட்சம் அவார்டு அமௌண்ட்டுன்னா 20,000 ரூபாய் அந்த 1% ஸ்டாம்ப் வேல்யூ கேட்பார். அது போக அவருக்கு தர நீங்கள் ஃபீஸ் கட்டுற தனியத்தில் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் அந்த ஃபீஸை கொடுத்தீங்கன்னா இந்த அவார்டை பதிவு செய்து ஈஸியில் ஏற்றிடுவார். ஒரு டிகிரியை நீங்கள் அவார்டு அது தெரியுமா தெரியாதா? ஒரு டிகிரியை நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் டிகிரி வருதுன்னா அந்த டிகிரி நீங்கள் ஈஸியில் பதிவு செய்யலாம். ஈஸியில் நீங்கள் அதை ஏற்றி விடலாம். அதுக்கு அதே மாதிரி ஒரு கோட் ஃபீ கொடுத்தாருன்னா ஸ்டாம்ப்பு கொடுத்தாருன்னா அந்த ஃபீஸை வாங்கிட்டு அவங்க அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அவார்டையும் நீங்கள் ஈஸியில் ஏற்றலாம்.